இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் எபிசோட் பார்ட் 1. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஃபிஷ் வறுவல். அதாவது எப்படி சொல்கிறது, மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வர வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட ஃபிஷ்ஷு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆட்டா அந்த இது அரைக்கிறதுக்கு இது வேணும். வாங்க அதையும் வர வச்சுக்கலாம். வர வச்சாச்சு. வாங்க அதோட பொருளாக இங்கே இருக்கு பாருங்க. எசன்ஸ். வாங்க இப்போ அதான் அரைக்கலாம். அங்கே போய் இந்த இடத்துல நம்ம இந்த கல்லில் வச்சுக்கலாம். இந்த கல்லில் இருந்து மஞ்சத்தூள் இருக்கு. எதுக்குன்னு சொல்கிறேன் கடைசியில். இப்போ வந்து சிறிதளவு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, பூண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி பண்ண போகணும். கரெக்டாக இஞ்சி இல்லை, உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இது இருக்குது, பெப்பர் இருக்குது, மிளகு, அதை போட்டு இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட நம்ம சேர்ந்த ஜிஞ்சர், அதாவது இஞ்சி, இது பூண்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த இதை ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீனை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனுக்கு மேலே இந்த கார்லிக்கை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து இந்த மீன் மேலே எல்லாம் தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம். இது பண்ண போகணும் ரைஸ். நீங்கள் பேசாமல் இருங்க, எனக்கு தெரியும். இந்த மிளகா பொடி போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேமராமேன் வாட்டரை கவர் பண்ணுங்க. வாட்டர் எடுத்தாச்சு. அந்த வாட்டரில் லேசாக தண்ணி எடுத்து தெளிச்சுக்கலாம். தெளித்து நல்லா உங்களுக்கு மிளகாத்தூள் போதுமான அளவு தடவிக்கலாம். திருப்பி வேணும்னா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கலக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது எல்லாமே ஃபிஷ் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கூட சேர்த்து அதை கலக்கி தண்ணி லேசாக ஊற்றிக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி இருக்கும். அதை எடுத்து நம்ம மீன் மேலே தடவிக்கலாம். அந்த மீன் பாருங்க உள்ளெல்லாம் நல்லா தடவிக்கலாம். அப்போனா தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு மீன் ரெடி தாங்க. செகண்ட் மீனை ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் மீன் பேர் என்னான்னு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சு மேலே ஷேர் போட்டு விடுங்க இவங்க இதை கமெண்ட்ஸை. இதுலேயும் அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து மேஜிக் பண்ண போகிறோம். வாங்க மேஜிக் பண்ணலாம். எல்லாமே செஞ்சாச்சு. இந்த மீன் மேலே மட்டும் நல்லா அதிகமாக தடவிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு வறுக்கும் போது வீடியோ எடுத்து காட்டுறோம். ஆஃப் பண்ணிடலாம்.